ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமில் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்குங்கிறது எனக்கு முழுமையாக தெரிஞ்சது வந்து மங்காத்தாவோட ஸ்டுபெண்டஸ் ஹிட், மிகப்பெரிய சக்ஸஸ். வெங்கட் பிரபு சார் இயக்கத்தில் வந்தது. எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அஜித் சார் சொல்லவே வேண்டாம், இஸ் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் பர்சனாலிட்டி, லீவ் அலோன் இஸ் அன் ஆக்டர், ஸ்டார், எவ்ரி திங். ஆனால் அந்த செட்டுக்கு போகும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் திரும்ப சந்திக்கிறேன். ஒரு 2-3 வருஷம் நாங்கள் நடுவில் மீட் பண்ணவே இல்லை அவரை. பட் அவர் என்னை கூப்பிட்டு கேட்டது, ஆர் யூ கம்ஃபர்டபுள், ஆக்டிங் எப்படி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா, எதுவும் தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிரியம் இருக்கும் அவர்கிட்ட. நம்ம என்றைக்கு மீட் பண்ணாலும் நிறையா நடுவில் உள்ள காலகட்டங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி திரும்பவும் அப்டேட் பண்ணிக்கிற அளவுக்கு அவருடைய கேள்விகள் இருக்கும், குடும்பத்தை பற்றி இருக்கும். ஈ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி மைன்யூட் டீட்டெயில். நம்மளோட சுகங்களை சரியாக இருக்கான்னு பார்ப்பார், உங்களுக்கு எதாவது சங்கடங்கள் இருக்குதான்ட்டு. இஸ் அன் அமேசிங் பர்ஃபெக்ட் ஜென்ட்மேன், தட்ஸ் ஆல் ஐ குட் சே அபவுட் ஹிம். அவர் கூட இருக்கிற அத்தனை பேர் நான் சொல்லுவாங்க, இஸ் வெரி வெரி நைஸ் பர்சன். அண்ட் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்துகிட்டு இருக்கிறவர் கூட ஒரு அந்த ஒரு இது ஏர் இருக்காது, ஒரு பந்தாவே இருக்காது. அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு எனக்கு அவர் தெரியுங்கிறது இல்லாமல், நான் சொல்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே யாருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரமிப்புலாம் அவர் ஏற்படுத்தவே மாட்டார். அப்படி இருக்குது. நம்ம அதோட கிட்ட போகும்போது அது ரொம்ப ஈஸியாக்கி, இல் மேக் யூ லைக் அ ஃப்ரெண்ட், இல் மேக் யூ ஃபீல் அட் கம்ஃபர்ட். ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ண வச்சுட்டு ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் அ ப்ளஷர். சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com.